வாப்பா ரஞ்சித். என்ன இந்த பக்கம்? ரோசியை கூட்டிட்டு போறோம் வந்தேன். அம்மா எங்க ரோசியை காணோம்? ஓ கீதா, கீதா வந்துட்டேன். ஏமா உன் பேர் கீதாவா? சாந்தி இல்ல? அது கீதா எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எங்க அம்மா சாந்தியம் தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? ரஞ்சித், நீ கூட கீதானே கூப்பிடலாம்டா. அங்கிள், எப்படி கூப்பிடணுமோ எப்ப கூப்பிடணுமோ அப்ப நான் கூப்பிடுறேன். வரேம்மா, வரேன். Sir, here is the proof. Shall I play it? Yes. Sit down. என்னங்க யோசனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இல்லங்க, சூடா பால் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. வேண்டாம். என் உள்ள பூராவும் நீதான் நிறைஞ்சிருக்க. சூடா பால் சாப்பிட்டா உனக்கு சுடாது. பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பியா, நான் உன்னை கொஞ்சி கொஞ்சி குடிப்பேனா? என்னங்க உங்க பிடிவாதம்? இது பிடிவாதம் இல்ல, சரசம். மனைவி பால் கொடுக்க அத கணவனை ஆசையா குடிக்கிறப்போ எவ்வளவு இன்பமா இருக்குன்னு தெரியுமா? ஓஹோ, ஏற்கனவே உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? ஐயோ, நீ இப்படி தப்பா நினைக்கிறிய? நம்ம காத்தவராயன் இருக்கானே. காத்தவராயனா? ஆமா, டிஎஸ்பி ரஞ்சித். அவன் தன்னுடைய முதலிரவு அனுபவத்தை என்கிட்ட சொன்னான். அவன் மனைவி கிட்ட இப்படித்தான் பேசினானா. ஆமா, இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறிய? இந்த ஆண்பாலுக்காக இந்த பெண்பால் அன்பால் கொண்டு வந்த பசும்பாலாச்சே, சுவையில்லாம இருக்குமா? வெக்கமா இருக்க? இத பார், இந்த இடத்துல நீயோ நானோ மூடி மறைக்க எதுவுமே கிடையாது. என்னங்க யாரு இல்லையே? ஆமா, வேற யாரு இங்க இருக்காங்க? லைட் கிட்டுமே. சோ இதுதான் நீங்க கொண்டு வந்த proof. Sir. Follow him. Yes, sir. விக்கி விக்கி சிரிக்கிற, அப்புறம் எக்கி எக்கி சிரிக்கிற. அது இல்லடா, சினிமா போஸ்டர்ல வேண்டாதவங்க முகத்துல ஜனங்க சாணி அடிப்பாங்களே, அது உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். இப்ப காத்தவராய முகம் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்ற? டேபிள்ல டேப் ரிகார்டர் வச்சு சுத்தி போலீஸ் ஆபீசரை உட்கார வச்சிட்டு இருப்பான். டேப் ஆன் பண்ண உடனே அவனுக்கு தேவையில்லாத மேட்டர் வரப்போது ஏன் வர போறான்? பால் சாப்பிடுங்க. பால் வேண்டாம், காபி கொண்டு. அடிக்கடி காபி சாப்பிட்டா உடம்பு காணாதுங்க. எனக்கு பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. எனக்கு காபி தான் வேணும்னா எனக்கு பால் பிடிக்காது. என்ன நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எழுந்து அடிக்க போற மாதிரி போறேன். இதே மாதிரி நீங்க சண்டை போடுங்க. ஒரு நாளைக்கு அவன் வர போறான், உத கொடுக்க போறான், ஊருக்கெல்லாம் தெரிய போகுது. என்னதாண்டா செய்ய சொல்றேன்? அதாவது நடிக்க வந்த பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உண்மையான பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எப்பவும் பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமைதான்டா. இன்னொரு தடவை சொல்லுங்க. எப்பவும் பொண்டாட்டிக்கு புருஷன் அடிமைதான். நீ அவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அடிமையாவே இரு. வேற ஏதாவது ரெண்டு கோதையும் பூ வச்சுக்க வரும், அவகிட்ட சொல்லு. ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேரும் நீங்க மாட்டிட்டீங்க. எனக்கு நான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் தெரியும்டா. நீ வெக்க அரைச்ச கண்ணுக்குட்டிடா. ஒரு நாளைக்கு எவளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பின்னாடி பூஜாவை தூக்கிட்டு லோ 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 லோன்னு அலைய போற. சத்தியமான கல்யாணமே பண்ணி மாட்டவா? எனக்கு பயமா இருக்கு. அசதியா இருக்கு. அந்த பாலை எனக்கு கொடுத்துருங்க. எது கிடைச்சாலும் பிடிச்சிடா நீ. டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எஸ், டாக்டர் சக்கரவர்த்தி ஹியர். டாக்டர், உனக்கு பழக்கமில்லாத குரல், ஆனா உன் பகைவனுடைய குரல். யார் நீ? நான் யாருங்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். உனக்கு தைரியம் இருந்தா நீ யாருங்கிறத என்கிட்ட சொல்லு, இல்லை முன்னாடி வந்து நில்லு. நீ வீரனா இருந்தா புலிக்குகைக்கு பக்கத்துல இருக்கிற மாளிகைக்கு வந்து பாரு. நானும் அங்க தனியாவே உன்னை சந்திக்கிறேன். யாரு எப்படின்னு அங்கேயே முடிவு கட்டிடுவோம். என்ன நிச்சயமா? ஹலோ ஹலோ ஹலோ.
வருக வருக, வசந்த காலத்து இளந்தென்றலே வருக, சக்கரவர்த்தி அவர்களே வருக. எங்கே வராமல் இருந்து விடுவீர்களோ என்று நினைத்தேன். புலிகளை அதனோட குகைக்குள்ளேயே புகுந்து புடிச்சு பழக்கப்பட்டவன் தான். நீ தனியாத்தான் வந்திருக்கிறியா இல்ல? பார்த்தாலே தெரியல. பதட்டம் இல்லாம நீ வந்து நிக்கிறத பார்த்தா உனக்கு பின்னாடி ஒரு படையே வந்திருக்குமோன்னு சந்தேகம். உன்னை பிடிக்கிறதுக்கு பட தேவையில்லை, என் பலமே போதும். அது நடக்காது. நடக்காத நினைச்சு பாக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. உன்னை மடக்கி உன் புறங்கைகளை கட்டி ஊருக்கு மத்தியில உன்னை ஊர்வலமா அடைச்சிட்டு போறனா இல்லையா பாரு. நீ ஒரு முட்டாள். இந்த ஊருக்குள்ள ஊர்வலம் போகும்னா ஒண்ணு மார்த்தாண்டனுடைய மரண ஊர்வலமா இருக்கும், இல்ல சக்கரவர்த்தியினுடைய சவ ஊர்வலமா இருக்கும். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? உன்னை டிஎஸ்பி ரஞ்சித்திட பிடிச்சு கொடுத்து என்ன செய்யறேன் பாரு. மடையா, உன்னை தீர்த்து கட்ட திட்டம் போட்டு இங்க வர சொன்னது உன் நண்பர் ரஞ்சித் தாண்டா. வீட்ல யாரும் இல்லையா? அட்வொகேட் பிரகாஷ் வீடு தானே? ஆமா. அம்மா யாருன்னு அத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. போய் அவரோட கிளையண்ட் வந்திருக்கான்னு சொல்லு. ஏய், அந்த புக் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங். டேக் யூர் சீட். உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு நீயா? நானேதான். அன்னைக்கு சந்தி முனையில சந்திச்சீங்களே, அதே சாந்தி தான். தள்ளி காசுக்கு அல்லாடிக்கிட்டு இருந்த திடீர்னு எப்படி இந்த மாற்றம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ஒரு கேஸ் நடக்குதுன்னு. அந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டேன். சின்ன கேஸ் எல்லாம் பாக்கி இருக்கு, உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போலாம் தான். சோ as a lawyer தான் என்ன மீட் பண்ண வந்தேன்னு சொல்லு. பின்னனா செல்லம் லவராவா? ஐயோ என்னாச்சு? சார், என்னாச்சு? ஃபைட் பிரச்சனை சார். காலகாத்தால ஐயோ, என் சொசைட்டி அப்படி சார். ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஸ்கி இல்ல, ஆமா விஸ்கி விஸ்கி அது ஒரு ஸ்மால் கொடுத்தாங்க. குடிச்சிட்டேன். பிரச்சனை ஒரு இப்போ உனக்கு என்ன வேணும்? பாத்ரூம். பாத்ரூம் அங்க இருக்கு. இத கொஞ்சம் மடிச்சு போடுறீங்க? உடம்பு பழகினமா? நான் பண்ண போறேன். பாத்ரூம் இது இல்ல, அது பாத்ரூம். பாத்ரூம் அது. ப்ளீஸ் வழியில ஒண்ணாகாம ஜாக்கிரதை. வந்த ஸ்டைல பார்த்தா பெரிய கேஸ் நினைச்சேன், கடைசியில வாந்தி கேஸ். எப்படி பூச்சி எடுக்க முடியும்? மெதுவா. அம்மா, என் சட்டெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. இங்க யாருமே இதெல்லாம் கேட்கலையா? கஷ்டப்படுத்துறாயா? என்னம்மா, என்னம்மா நடந்தது? நாளை தெரியுமா? தெரியுமே. அடி
நல்லா இருக்கா? கல்யாணி, இதை நீ நம்புற? நம்புங்க. நம்புறேம்மா. என்னம்மா நடந்தது? இத பாருங்க, நான் பெரிய இடத்து பொண்ணுங்க. நீ வெள்ளை சட்டை போட்டுக்க தெரியல. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி தரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி தரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. கும்தளத்தாங்கும்மா நான் கொடுக்கட்டுமா அம்மா, கும்தளத்தாங்கும்மா நான் கொடுக்கட்டுமா அம்மா. கொஞ்சத்தானே ஆளு வேணும் கிட்டே வாடி சும்மா. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி தரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. தென்னை மரத்தை வளைச்சு வளைச்சு தேங்காய் பறிப்பேன், திருட்டு பொம்பளை கையில வந்தா டேக்கா கொடுப்பேன். தென்னை மரத்தை வளைச்சு வளைச்சு தேங்காய் பறிப்பேன், திருட்டு பொம்பளை கையில வந்தா டேக்கா கொடுப்பேன். எனக்கு கூட ஆசை இப்ப முளைக்குதடி மீசே, எனக்கு கூட ஆசை இப்ப முளைக்குதடி மீசே. ஏண்டியம்மா புரிகிறதாகத்தானோட பாஷை. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி சரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. கோட்டை போல உடம்பு இருக்கு இப்போ உனக்கும், கோடம் பார்க்க போனா இப்போ சான்ஸ் கிடைக்கும். அடி கோட்டை போல உடம்பு இருக்கு இப்போ உனக்கும், கோடம் பார்க்க போனா இப்போ சான்ஸ் கிடைக்கும். ஆரம்பத்தில் தோழி வரமடுத்த படம் தேடி, ஆரம்பத்தில் தோழி வரமடுத்த படம் தேடி, ஆசை சேரும் பணமும் சேரும் அந்த பக்கம் போடி. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி தரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. உருவம் இருக்கு பருவம் இருக்கு பல்லாக்கு போலே, ஊரை சுத்தி கெடுத்துக்காது புண்ணாக்கு போலே. உருவம் இருக்கு பருவம் இருக்கு பல்லாக்கு போலே, ஊரை சுத்தி கெடுத்துக்காது புண்ணாக்கு போலே. வயசு போன போது ஒரு கழுதை மதிக்காது, வயசு போன போது ஒரு கழுதை மதிக்காது. வழி தெரிஞ்சு நடந்துக்கிட்டா வாழ்வு கெடாது. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி தரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. கும்தளத்தாங்கும்மா நான் கொடுக்கட்டுமா அம்மா, கொஞ்சத்தானே ஆளு வேணும் கிட்டே வாடி சும்மா. தத்தளங்குது தளதளங்குது தக்காளி மேனி அடி தரசமாடி பார்க்கலாமா லக்காடி ராணி. போனா போது விட்டுடு. அதுவே சட்டையெல்லாம் கிழிச்சுக்குது, நெளியுது, ஒரு மாதிரி லூஸ் டைப்னு நினைக்கிறேன். லூசா? இது ஒண்ணும் லூஸ் இல்ல, கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய கேஸ் தான். என்ன கவனிக்க நீங்க யாரு? டிஎஸ்பி ரஞ்சித் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என்னை யாரா அசைச்சுக்க முடியாது. டிஎஸ்பி ரஞ்சித் உன் கையிலையா? சும்மா அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் செட்டப் பண்ணதே அவர்தான். மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஎஸ்பி ரஞ்சித்துக்கு போன் பண்ணுங்க. ரஞ்சித் இப்படி தரக்குறைவா நடப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி எல்லாம் திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்த பார்த்தான் பாத்தியா? அவனா இப்படி நடந்துட்டான், என்னால நம்பவே முடியலையே. உனக்கு காரணம் புரியலையா? இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டா 4 பேர் என்ன காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் தலை குனிஞ்சிடுவேன், என்னால கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் ஈஸியா கேஸ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுதான் அந்த பொண்ணை என் வீட்டுக்கு அமைச்சிருக்கான்டா. ரஸ்கல். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அப்படின்னா என்ன போன் பண்ணி மிரட்டினதும் அவளாத்தான் இருக்கும். அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம்.
இப்படி எல்லாம் குறுக்கு வழியில வந்து தான் போட்ட சபதத்தை ஜெயிக்கணும்னு பாக்குறானே, அவன் போலீஸ் உத்தியோகம் பாக்குறவனா இல்ல சூதாடி படைக்கிறவனா? தூதாடி பிழைச்சாலும் மன்னிச்சிடலாம். ஆனா இப்படி நன்றி கெட்டவனா நடந்துகிட்டானே. நான் மனசு வச்சா இந்த மாதிரி எத்தனை பழி அவன் மேல சுமத்த முடியும் தெரியுமா? ஹலோ பிரகாஷ், என்னடா உங்க வீட்டுல நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? டேய், இந்த போட்டோவை பாரு. உங்ககிட்ட குழப்பம் பண்ணது இந்த பொண்ணு தானே? குழப்பம் வந்தது இந்த போட்டோல இருக்கிற பொண்ணால இல்ல, உன்னால வேண்டாம். டேய், என்னடா உளறாங்க? ஏன்டா நீ இப்படி நடிக்கிற? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புனது யாரு? நீதானே? டேய், முட்டாள்தனமா பேசாதடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? இதுக்கு அப்புறம் கூட உன்னை வசத்தியா நினைக்க சொல்றியா? என் தொழிலை விட்டு என்ன விரட்ட நீ கையாளுற தந்திரமா இது? Don't be silly. ஏய் சக்கரவர்த்தி, இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், இப்பதான்டா உன்னை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ரஞ்சித், அவனை ஒழிச்சு கட்ட முயற்சி செஞ்சதும் நீ. Stop it. ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன தவற எடை போட்டிருக்கீங்களே, அதுக்காக வெட்கப்படல? எஸ், உனக்காக நாங்க வெட்கப்படுறோம். அது மட்டும் இல்லடா, உன்னால நீ பாக்குற உத்தியோகத்துக்கு கேவலம், உன்னை எடுத்து வளர்த்தவங்களுக்கு அவமானம். பிரகாஷ், உன்னோட பழகத்தை விட தெருவுல போற நாயோட பழகிருக்கலாம். பிரகாஷ், யூ ஸ்கவுண்டல்! சபாஷ் சாந்தி, சபாஷ். வெள்ளத்தை தடுக்க அணையை மட்டும் போட்டுட்டு வான்னு சொன்னேன். ஆனா நீ அணை போட்டது மட்டும் இல்லாம அவங்களை திசை திருப்பி விட்டுட்டு வந்துட்ட. நான் நினைச்ச மாதிரி இனிமே அந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. நான் சொன்னதை செஞ்சுட்டேன், நீங்க சொன்னதை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்ல? ஆமா, ஏதாவது கொடுக்கணும். இந்தா. என்ன? ஓ, இன்னும் வேணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் இங்க வா. இதை விட பெட்டர் சாப்பிட்ட. இப்ப எதுக்குடா புதுசா கல்யாணம்னு ரஞ்சித் பையன் வந்து மடக்குனான்னா வேறு முடிக்கிறதா? அப்பா, இந்த கல்யாணத்தை இப்ப எப்படித்தான் நடத்துறது? போலீஸுக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நிம்மதியா நம்ம கிராமத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சிடணும். அதெல்லாம் முடியாது. எங்க கல்யாணம் இந்த வீட்டுல தான் நடக்கணும், நான் வேற எங்கேயும் வர மாட்டேன். இப்படி எல்லாம் அடம் பிடிச்சா இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுவேன். சரி, நான் போறேன். பயமுறுத்துறியா? டேய், சும்மா இருடா. இப்ப நாம இருக்கிற நிலையில யார் எதை சொன்னாலும் கட்டுப்பட்டு தான் போகணும். இந்த பாருமா, நாளைக்கே இந்த வீட்டுல உனக்கு கல்யாணம். ஓகே? ஏய் சக்கரவர்த்தி, நடக்க போற கல்யாணம் காத்தவரா எனக்கு தெரியக்கூடாது. ஜன்னல் கதவு, வாசல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு லேசா நான் மந்திரம் சொல்வேன், உடனே தாலியை கட்டிடு. ஏடா, ஒரு கெட்டி மேல கூட இல்லாம கல்யாணமா? முதல்ல மேல வேணும்னு கேப்பீங்க, அதுக்கப்புறம் மதுரை பொன்னுசாமி பிரதர்ஸ் நாதஸ்வரம் வேணும்னு கேப்பீங்க. இப்படி ஊரை கூட்டி கல்யாணம் நடத்தினாக்கா சாந்தி முகூர்த்தம் எங்க நடக்கும் தெரியுமா? எங்கடா நடக்கும்? இன்சைட் ஆஃப் த ஜெயில். ஐயோ, உன் இஷ்டப்படியே செய்யப்பா. கல்யாணம் முடிஞ்சா சரி. ஜெயலட்சுமி, வா கடைக்கு போய் ஜவுளி எடுத்துட்டு வருவோம். கீதா, நாங்க ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றோம். நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. டிஎஸ்பி ரஞ்சித் கிட்ட இந்த கல்யாண விஷயத்தை மறைக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம காத்தவரா என்கிட்ட மறைக்க வேண்டியிருக்க. அதை நினைச்சா தான் என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. காரியத்தை கச்சிதமா முடியும். காலையில கல்யாணத்துக்கு நான் வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது. ஏ, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. ஆனா நம்ம கல்யாணத்தை இப்படி கோழத்தனமா நடத்திக்க வேண்டியிருக்கே. சரி, தைரியம் இருந்தா ஊரறிய நடத்துங்க. நான் இழக்க விரும்பல. என்னங்க? ஐயோ, இந்த சேலை எவ்வளவு நல்லா இருக்கு. ஏப்புல கட்டிக்கிறதுக்கு சேலை எடுனா படுத்துக்கிறதுக்கு ஜம்கால் எடுக்கிற. ஏப்புல ஒரு படிச்ச பொண்ணுக்கு நாகரீகமா புடவை எடுக்க தெரியல. பட்டிகாடு பட்டிகாடு என்னோட நான் எடுக்கிறேன் புடவை. எடுத்துட்டாலும் பட்டிக்காடாம் பட்டிக்காடு. நான் என் மருமகளுக்கு துணி எடுக்கிறேன், நீங்க போய் வேட் சட்டை எடுங்க உங்க மகனுக்கு. முதல்ல புடவை, அப்புறம் தான் கூற புடவை. யாருக்கு எடுக்கிறீங்க? சக்கரவர்த்திக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சே. வந்து 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 சக்கரவர்த்தி கூட வேலை பார்க்கிற டாக்டரா, அவருக்கு கல்யாணமா? கல்யாணம் கல்யாணம். ஆமா, அந்த பையனுக்கு யாருமே இல்லையா, அதனால எங்களை போய் துணிமணி எடுத்துக்கிட்டு வர சொல்லி சக்கரவர்த்தி அனுப்பி வச்சான். அப்படியா? நாங்களே எதை எடுக்கிறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிறோம். அங்கிள், நான் செலக்ட் பண்ணட்டுமா? பையன் எப்படி இருப்பான்? நல்ல எலும்புச்சம்பள கலருடா. பொண்ணு கூட நல்ல நிறம் தான். என்னாச்சு சொன்னீங்க? அப்படின்னு அவன் சொன்னா. நான் எங்க பார்த்தேன்? ஆண்டி, அந்த படம் நல்லா இருக்கு. எது? இதா? அதில்ல நான் பார்த்த படவே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கே நல்லா இருக்குது. அங்கிள், மாப்பிள்ளைக்கு செலக்ட் பண்ணுமா? பண்ணுவோம்.
இதை எடுத்து தனியா வைங்க. பண்ணுவோம். மாப்பிளைக்கு செலக்ட் பண்ணுவோம். மெல்ல மெல்ல. நல்ல சூட்ல இருந்து எடுத்து கொடுங்க. அந்த செக் பட்டன் கூட எடு. அங்கிள், மாப்பிள்ளை நல்ல சிவப்புன்னு சொன்னீங்கல்ல? எலும்பிச்சம்பழா கலரு. அட்டி, இத பாருங்க, மாப்பிள்ளைக்கு பொருத்தமா இருக்குல்ல? ரஞ்சித், உன் கையால துணி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். ரஞ்சித், இந்த வேலையாவது பாரு. பாரா, நீ எங்க கல்யாணத்துக்கு வர பாரு. அங்கிள், உங்க மகனாலதான் எனக்கு வேலையே ஜாஸ்தி. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கோர்ட்ல சொன்னத பொய்ன்னு நான் நிரூபிக்க வேண்டாமா? ரஞ்சித், ஜவுளி கடையில எதுக்கப்பா இந்த பேச்செல்லாம்? ஆல்ரைட். கடவாசல் உங்க காரை பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். ஆண்டி, உங்க மருமகளை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி. ஏவுள்ள பாத்திய போற போக்குல நறுக்குன்னு ஒரு ஊசிய குத்திட்டு போறா. சரி, இருக்கட்டும். அப்பா, சீக்கிரம் இதுக்கெல்லாம் பில்லு போடுங்க. கல்யாண சமயசாரம், காய்கறிகளும் பிரமாதம். எங்க வெளியில கிளம்புறா இருக்கு? கிளம்புறா போறதா இருந்தது, அதான் குறுக்க போன வந்துடுச்சேன். சகுனம் பார்த்து போறதுன்னா நல்ல மங்களகரமான விஷயமா தான் இருக்கணும். ஓ, அதுக்காக அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? ட்ரெஸ் இல்லாம போறதுக்கு நான் நிர்வாண சாமியாரா? அப்படியே போனாலும் நம்ம ஊர் ஜனங்க கல்லால் அடிப்பாங்க. வரும்போது என்னமோ கல்யாண சமையல் சாதனம் பாடிட்டே வந்தீங்களே, கல்யாணத்துக்கு போறீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு தான் போறேன். கலாட்டா கல்யாணம்ன்ற படத்துக்கு போறேன். நீ என் கூட வந்தீங்கன்னா பிளாக்ல இல்லாம ஒயிட்ல டிக்கெட் வாங்கலாம். வரியா? ஏண்டா முழு பைய முக்காடு போட்டு மறைக்கிற? எங்க வர உண்மை கொஞ்சம் தள்ளு தள்ள. எங்கடா போற? அவசரமா பாத்ரூமுக்கு வந்துருச்சுடா. பாத்ரூமுக்கு இதே ட்ரெஸ்லயா? இந்த ட்ரெஸ்ல தான் பாத்ரூமுக்கு வரும்னு ஒரு கணக்காடா. உள்ள பூச்சிக்கு பேண்ட் போட்டு விட்டா மாதிரி ஏண்டா என்ன இப்படி நச்சரிக்கிறேன்? நான் போய் வர வரைக்கும் காத்துறா, காத்த வராயோ. போடா போ, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன இந்த அத்தை தம்பி இன்னும் காணமே. ராவுகாலம் வரப்போகுது, இவன் வரலையே. வந்துருவாமா? அவன் தான் இந்த கல்யாணத்துக்கே ஐயரு. ஹலோ, யாருங்க? சக்கரவர்த்தி ஐயா இருந்து பேசுறீங்களா? சரிங்க, ஐயா பாத்ரூம்ல இருக்காரு. என்ன சொல்லணும்? சொல்லிடுறேன். மூர்த்த வேலை நெருங்கிடுச்சு, சீக்கிரம் புறப்படணும்னு சொல்லணும். அவ்வளவுதானே? சொல்லிடுறேன் சார். சக்கரவர்த்தி ஐயா வீட்டுல இருந்து போகணும். மூர்த்த வேலை நெருங்கிடுச்சா, சீக்கிரம் புறப்பட சொல்றாங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? ஞாபகம் இல்லையா? சக்கரவர்த்தி ஐயா வீட்டுலதான். ஆமாயா, மறந்தே போச்சு. பிரகாஷ் ஐயா கூப்பிட்டு அவ்வளவுதானே? ஆமாங்க. நல்லது. பிரகாஷ், பிரகாஷ், பிரகாஷ். நிஜமாவே நிர்வாணமா ஓடிட்டு கதவு தட்டுறது? போலீஸ் ஆத்மா? ஐயோ, என்னங்குது இந்த கோலத்துல வந்திருக்காரு? என்னடே, உனக்கு என்னடாச்சு? ஏன் இப்படி எருமை மாதிரி இறக்குது? ஒண்ணு இல்ல மாமா, சரியான முகூர்த்த வேலைக்கு வந்துடணும்னு புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து இந்த காத்தவராயன் டிஎஸ்பி வந்துட்டான். என்னென்னமோ பேச்ச கொடுத்து நடுலான்னு பார்த்தா அட்டா மாதிரி அங்கேயே ஓட்டிட்டான். சரி, நான் பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பண்ணிட்டு பாத்ரூமுக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தொப்பக்கட்டேன்னு குதிச்சு தப்பிச்சு ஓடி வரேன். அந்த பாத்ரூம் மட்டும் 4வது மாடியில இருந்திருந்து நீங்க தொபக்கட்டேன்னு கீழே குதிச்சதுல கைய கால ஒடிஞ்சிருந்தா ஆஸ்பத்திரிக்கு நானே எடுத்துட்டு போய் என் கையால ட்ரீட் பண்ணிருப்பேனே. ஐயோ ஐயோ, போறோம். ராவகாலம் வரப்போது, வாங்க சீக்கிரம். 7 தேங்காய் வைக்க வேண்டியது ஆர்டர் தான் இருக்கு. ஒன்னையும் சேர்த்து எண்ணிக்க கணக்கு சரியா இருக்கும். 1 2 3 4 5 6 உட்கார்ந்து மாலை போடுறா, மாலை போடுறா சீக்கிரம். நீ மாலை போடாமா? இது பின்னால ரெண்டு வை. எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் சரியா இல்ல? இது என்ன தாலியா? மாலை போட்டுக்கிட்டியா? வலகலாம் கரெக்டா இருக்கா? சீக்கிரம் தாலி ஏறா. ஏன்டா அலையற? மாங்கல்யம் தந்துனாரே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகிரே சஞ்சீவி சாரதாஸ்ரே மாங்காயத்வோ பிரஷதே வானாதோ திரந்தே வசதாரோ.
எடுங்கடி தோழியரே ஆனந்தம் பாடுங்கடி ஆரத்தி எடுங்கடி தோழியரே ஆனந்தம் பாடுங்கடி விநாயகர் வந்தாரே காட்சி சொல்ல நாயகன் நாயகி காட்சி கொள்ள ஆரத்தி எடுங்கடி தோழியரே ஆனந்தம் பாடுங்கடி வாடா நம்ம ரெண்டு பேரும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்ன அங்கிள் 3 வருஷம் கழிச்சு நடத்த வேண்டிய 60ஆம் கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் வச்சிட்டீங்களே?
என்ன அவசரம்? குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் காலாகாலத்துல சீக்கிரமா நடக்கட்டுமேன்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? இவன் என்ன விரோதி மாதிரியே மாமா கிட்ட பேசிட்டு இருக்கான்? சரி விடுற, அவன் குணம் நமக்கு தெரியாத. காத்த வரான் கட்டிக்கிறதுக்கு பட்டு புடவை ஜாக்கெட் வாங்கி வச்சிருக்குது. அதை அவன் கொண்டாடிக்கிறான். இவனுக்கு ஜருகு வெட்டி வாங்கி வச்சிருக்கா. நோ தேங்க்ஸ். சாரி சார், நீங்க டியூட்டில இருக்கிறீங்க, சாரி எல்லாம் கொண்டாட கூடாது. புரிஞ்சா சரி. அங்கிள், எது எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஏத்துக்கிட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும்னு என்ன பிளஸ் பண்ணு. என்ன அங்கிள் யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, என் ஆசீர்வாதம் என் மகனுக்கு எப்பவும் உண்டு. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சக்கரவர்த்தி. தேங்க் யூ வெரி மச் ரஞ்சித். என்னடே, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதை எனக்கு சொல்லி அனுப்ப உங்களுக்கு தைரியம் இல்லாம போச்சு இல்ல? அது வந்து அதான் நீ வந்து சேர்ந்துட்டியடா. இந்த சுபகாரியத்துக்கு நீ வரலேங்கிற குறை இனிமே எனக்கு இருக்காது. ஓகே, உன்னோட மனைவிக்கு என் வாழ்த்துக்கள். அவங்களே வாழ்த்துறீங்க. கல்யாணம் நடந்தது பெரியவங்களுக்கு தான். நான் யார வாழ்த்துறேங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். பாய். வர அங்கிள். பாய் ஆண்டி. பாய். டேய், நீ இல்லடா என் கல்யாணத்தை முன்னே இருந்து நடத்திருக்கணும். சக்கரவர்த்தி, அவன் இந்த கல்யாணத்தை பார்த்துடக்கூடாதேன்னு நம்ம எல்லாரும் பயந்தோம். ஆனா அவன் வந்துட்டு போனது நம்ம எல்லாரும் மனசுக்கு ஒரு நிறைவாவே இருக்கு. யூ ஆர் கரெக்ட். கீதா, ஏங்க என்னைக்கு இல்லாம எப்படி பாக்குறீங்க? என் முகத்துல ஏதாவது மாறுதல் இருக்கா? மாறுதல் உன் கழுத்துல இருக்கு. அதனாலதான் என் பார்வையில ஒரு மாற்றம் இருக்கு. புரியலையே. கீதா, கோர்ட்ல எவ்வளவோ பேருக்கு முன்னால நீ என் மனைவின்னு சாட்சி சொன்ன. ஆனா கடவுள் சாட்சியா நீ என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அறையோட கதவை சாத்துற தைரியமே எனக்கு வந்திருக்கு. உங்க தைரியத்துக்கு காரணம் இதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏங்க, இந்த மாங்கல்யத்துக்குள்ள உரிமையில கேக்குறேன். யாரை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன மனைவியா நடிக்க சொன்னீங்க? சொல்லுங்க. இப்ப கேக்குறது ஏரோஸ்டஸ் கீதா இல்ல, மிஸ்ஸஸ் கீதா சக்கரவர்த்தி. சந்தேகம் இல்லையே, இந்த 3 முடிச்சு போட்டது நீங்க தானே? கீதா, கோபப்படாதீங்க. இனிமே எனக்கு தெரியாம எந்த ரகசியமும் உங்க மனசுல இருக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. கடவுள் சாட்சியா, நீங்க எனக்கு கணவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எனக்கும் பங்கிருக்கு. புரியுது. இத தெரிஞ்சுக்கத்தான் உனக்கு தாலி கட்ட சொன்னியா? தாலி கட்டிக்கிட்டதுனால தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஒளிவு மறைவு இல்லாத ஒரே உறவு புருஷன் மனைவி உறவுதான். அவங்களுக்கு நடுவுலயும் இரும்பு திரை இருக்க முடியும்னா அவங்க புருஷன் மனைவியா இருக்க முடியாது, அந்நியர்களாத்தான் இருக்க முடியும். ஓ, தாலிதான் கட்டிட்டானே அப்படிங்கிற திமிரு அகம்பாவம். திமிரு இல்லைங்க, உரிமை. அகம்பாவம் இல்லைங்க, அக்கறை. என் புருஷனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா என்னால முடிஞ்ச யோசனை சொல்ல முடியும் இல்லையா? எந்த விதத்திலையும் என் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. நல்லா வேணும். உன்னை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு என்ன. கீதா, நீ கேட்டதுல நியாயம் இருக்கு. என் மேல உள்ள கோபம் போயிடுச்சா? என்கிட்ட உள்ள குறை எனக்கே இப்பதான் புரியுது. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். கீதா, கணவன் மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைக்கத்தான் இந்த முதலிரவே வருது. என் மனைவிங்கிற முறையில என் மனசுல உள்ளதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய உரிமை உனக்கு இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நோ 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 நோ, நீ எதுவுமே தப்பா பேசல. இன்ஃபேக்ட் மனைவிங்கிறவ இப்படித்தான் பேச முடியும், பேசணும். என் புருஷன் கோவக்காரா இருந்தாலும் குணத்துல சக்கரவர்த்தின்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. கீதா, நான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவர்கிட்ட ஏண்டா இதை கேட்டோம்னு நீ வேதனைப்படக்கூடாது.